யூடியூப் சேனலுக்கு ஐயாவுக்கு தெரியாமல் என்ன ஆளவே பார்க்க முடியுது. கம்பு நட்டு தண்ணி விட்டுருக்கீங்களா? கேவலப்பட்ட வெயிலாம் மனுஷத்தால இல்லை. சே இதெல்லாம் மனுஷனே இல்லையா? நீ இந்த மன்னார் மயனு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது உங்களுக்குலாம் இல்லையா? சரி ஒரு பெரிய மனுஷனே ஆளை பார்க்க முடியலங்கிறது சந்திப்பில் ஒரு இடைப்பட்டிருக்கேன். அந்த ஒரு எதிர்பார்ப்போட என்ன ஐயா பார்த்து மாமனை பார்த்து நடேசனை பார்த்து கொள்ள நாளாச்சு அப்படின்னு என்ன ஆளவே பார்க்க முடியலன்னா இங்கே நெடுமாடாக நிற்கிறது எங்களுக்கு தெரியாமையா இருக்குது. அரவிந்துக்கு போக வேண்டியதானேங்கிறிய வாயில் வசம்பு வச்சு தேய்க்க. சி ஏமாம்மா என்னையா உடல்நல குறைவாக இருந்தாரா ஐயா? அவன் பார்த்தேன் பாண்டி அவன் ஒன்றுமே இந்த ஒரு குமார் ஆ ஆ ஆ ஆ சரி அப்போ இல்லை பிள்ளைக்கு சித்தப்பனா பெரியப்பனா மலை மாதிரி இருந்தேல கோளாறு உங்களுக்கு 1000 நிறைஞ்சு போயிருக்கு. மொத்த வார்த்தை சொல்லி இருக்கலாம். என்னமோ பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் வரேன்னு நினச்சிக்கிட்டோம். அதை சொல்லி சரி என்னையா மனுஷன் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாரா? அது மயங்கார இருக்கேன். படிக்கிறானா வேலை பார்க்குறியானா? பிள்ளை சார் வேலை பார்க்குறேன். என்னடா கம்புன்னா ஒத்த சோளம் இருக்குமே, இது கும்பமலா இருக்குது. இது என்ன எடுத்து வச்சுருக்காங்க. நல்லது. இது என்ன கணக்கில்னு தெரியல. விதைச்சா சோளம் கூடுதலாகும், விதைக்கலைன்னா சோளம் சிக்கனம் ஆகுதா இல்லை ஒரு ஒழுங்கு இல்லையா? ஆ கம்பு விதைச்சதுல ஆ சீரா விழுகலை. என்ன விழுகலை? சீரா ஒரு இடத்துல வெற்றிடமா பண்ணலாம். ஆமாம் அது கொஞ்சம் மேலேயும் இருக்கும் போல் இருக்குது, கீழேயும் விழுந்திருக்கும் போல் இருக்குது. ஆமாம் பொட்டை தரிசா கூட இருக்கும் ஒரு இடத்துல. இப்படிமா இருந்துச்சு போன வருஷம். சரி பொடியும் கட்டலை. அஜியா ஆமாம் இவ்வளோ வெளிக்கு 6 குண்டால் தான் வந்துச்சு. அஜியா இது எம்பிட்டு வெளி? இது எப்படி 2.5 குழி 2 குழி 3 குழி வருமா? 3 குழி வெடிப்பாக இருக்கும். 3 குழி வெடிப்பாக இருக்கும். கூடத்தே இருக்கும். பிறகு போன வருஷமே சொன்னாங்க நாங்களாம் நாற்று விட்டு நடுவோம்னாங்க. நாற்றை விட்டு பிடிங்கி நடுறதா வெள்ளச்சோளம் மாதிரி? ஆமாம். பிறகு இந்த மாதிரி விதையும் நடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஆள். சரி இது நல்லது. நாற்றை விட்டு நடுறதை விட இது சிறப்பு. பிறகு இப்போ இதில் பருத்தி நடலாம்னு தான் பிளான் பண்ணோம். எனக்கு இவ்வளோ வெளியில் நட்டு ஆளை சேவம் பண்ணி கொண்டு போக முடியாது. ஐயோ ஆள் தசைக்கொலிக்கு ஆளை பிடிக்க முடியாத கஷ்டத்துக்கிட்டே மாற்றி. அதாவது அங்கே இங்கே இந்த சரியாக மில்லுகளெல்லாம் ஓடாது கொள்ளாது, ஏற்றுமதியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பேசி வந்துச்சு. ஆமாம் அதனால் பருத்தி வேலை வீழ்ந்து போகும்னாங்க. அப்படியெல்லாம் போகாது. நம்ம உள்நாட்டு சக்தியெல்லாம் கூட்டுவாங்க. இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காக்காரன் வரியை போட்டு மடக்கி பார்க்குறேன் அவன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு. இன்றைக்கி மோடி எடுத்த முடிவு நல்ல முடிவு. இவங்க காங்கிரஸுக்காரே 60 வருஷத்துக்கு மேலே தோண்டி வச்ச பள்ளத்தை பூரா ஒரு 4 வருஷம் ஜிஎஸ்டியை போட்டு எடுத்தார். பிறகு மக்கள் புலம்புறாங்கன்னு அந்தம்மா சும்மா சொல்லக்கூடாது. பொம்பளையாக இருந்தாலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்களாம் ஆலோசனை பண்ணி இப்போ பழசில் 0 ஆக்கி விட்டு பழைய 8, 18 என்னமோ 2 இது வச்சுருக்காங்க. அதனால் மக்களுக்கு பூரா வரி குறைப்பு நிறைய ஆதரவாக இருக்குது. அதனால் என்னென்னு பார்த்தா அப்போ உள்ளூருக்குள்ளேயே இப்போ வணிகமாக இங்கே வரியை குறைக்கிற நாடுங்கிறது இந்த நம்ம இந்தியாவை தவிர வேறு எந்த அளவுக்கு இந்த வரி குறைச்ச நாடு தெரியலைங்கிறப்ப வேறு நாட்டுக்காரில் இங்கே படையெடுப்பால பொருள் வாங்க. அப்படிங்கிறப்ப பொருளாதார வளர்ச்சி கூடத்தையும் செய்யுமே தவிர குறையாது. அவன் வரியை போட்டு மக்களை அடிபடியில் அடித்து பணக்காரனாக பார்க்குறியான். மோடி வரியை குறைச்சி வரி போடுறது தப்புன்னே சொல்லக்கூடாது. சொல்லலை புரியாத மக்கள் சொல்கிறாங்கல்ல. ஊரில் திருவிழா கொண்டாடுறாங்க.